ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது உணவு பழக்கமும் குழந்தை பேரும். பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் நிறைய இடங்களில் பார்க்குறோம். அந்த குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பிரச்சனைகளை பார்க்குறோம். இதுக்கும் உணவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ உதாரணமாக ஜாதகர் துலாம் அட்சய இலக்கணத்தில் சித்திரை 3 பயணிக்கிறார் அப்படின்னா, இவர் இப்போ தான் கல்யாணமாகி சில வருடங்களாயிருக்கும். குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்துருக்காரு அப்படின்னா, இவர் ஃப்ரெண்டு யாருக்காவது குழந்தை பிறகு அவர்கிட்ட பேசுவார். சார், நீங்கள் குழந்தை பெற்றப்ப இந்த மாதிரி உணவு பழக்கங்கள்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்குறாருன்னா, அவர் சொல்லுவார், நாங்களாம் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டோம், நான்வெஜ்லாம் சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவர் அதையே எடுத்து இவர் பயன்படுத்தினார் அப்படின்னா இவருக்கு சாதகமாக இருக்குமானா கண்டிப்பாக சாதகமாக இருக்காது. ஏன்னா இவருக்கு சித்திரை 3 பயணிக்கும் பொழுது செவ்வாய் பகவான் 2ஆம் இடை விருச்சிகத்தில் இருக்கார். அதுதான் இப்போ பொதுப்படையாக ஒரு விஷயத்த பேசுகிறோம். இப்படி பண்ணுனா, இந்த மாதிரி உணவு எடுத்துக்கிட்டா, இந்த மாதிரி நிகழ்வு பண்ணுனா அப்படின்னு பொதுப்படையாக பேசுகிறது எல்லா ஜாதகங்களுக்கும் அது சாதகமாக இருக்குமா அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. தனிப்பட்ட ஜாதகங்கள் ஆய்வு செஞ்சு பார்க்கும்பொழுது தான் இவங்களுக்கு என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும், என்ன மாதிரி இவங்க மாற்றங்கள் செஞ்சுக்கணுங்கிறத அந்த ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தான் தெரியும். அதனால் பொதுவாக ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிட்டாரு அப்படின்றதுக்காக இவர் சாப்பிட்டாருன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது எதிர்பார்த்த மாதிரி இருக்காதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் இந்த அமைப்பில் இருக்கிற அந்த ஜாதகர் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் இருக்குது, சித்திரை 3 பயணிக்கிறாருன்னா இவர் கண்டிப்பாக நான்வெஜ், அந்த மட்டன் சிக்கன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இவர் தவிர்க்கணும். மேலும் காரமான உணவுகளையும் இவர் தவிர்க்கணும். அடுத்தபடியாக அந்த செவ்வாய் பகவானுக்கே உரிய அந்த குணம், அந்த படபடப்பு, அந்த ஆக்ரோஷமான அந்த பேச்சு, அதெல்லாமே இவர் தவிர்க்கணும். அடுத்தபடியாக 2ஆம் இடம் அப்படின்றத அவர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுது. வருமானம், பணத்தை அவர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அதுவே அவருடைய குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தடையாக இருக்கும். இதை நம்ம பார்த்து இதை எளிமையாக சொல்லிட முடியும் அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறையில். ஆனால் இது தெரியாமல் இவர் என்ன பண்ணுவார், இவர் இஷ்டத்துக்கு பிடிச்ச மாதிரி அந்த நான்வெஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இவர் சாப்பிட்ருப்பார். ஆனால் இவருக்கு இதுவே தடை பண்ணிகிட்டு இருக்குன்றது அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் எதிர்பார்த்துட்ருப்பார் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏன் தடையாகுதுன்றது அவருக்கு தெரியாது. இதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் அடிப்படை ஜோதிடம் அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறையில் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சு நீங்கள் இந்த மாற்றங்களை நீங்களே பண்ணிக்குவீங்க. இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்புக்குரிய புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.